இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அதில் நெல்லிக்காய் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நெல்லிக்காய் சீசனுங்களா, நெல்லிக்காய் கிடைக்குது. அதை நம்ம மற்ற டைமில் ஊறுகாய் போட்டு வச்சா உப்பு பிபிலாம் இருக்குங்களா, ஜூஸும் போட்டு குடிக்கிறதுக்கு முடியாட்டா கூட வச்சுக்கோங்க. சாப்பிட்ற டைமில் தான் ஆம்பளைங்க வராங்க. நம்மளாச்சும் வீட்டில் இருக்கும்போது ஜூஸ் போட்டுக்கணும். அப்போ அவங்க செய்கிறதுக்காக நான் அது சாதத்துலேயே 2 நெல்லிக்காய் போட்டுருவேங்க. அது ஒரு நெல்லிக்காய் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்ணுமா, இதெல்லாம் உப்பும் இருக்காது. அப்படி அவிச்சிட்டுனா சாப்பிட்றதுக்கு அந்த தோல் பச்சையாக சாப்பிட்றதுக்கு சளி பிடிக்குது குழந்தைங்களுக்குலாம் அப்படின்னா கூட இப்படி அவிச்சிட்டு ஒன்று கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டா நல்லது தாங்க. இப்படியே சத்தாகவும் நீ செய்கிறதுங்களா, அந்த தண்ணியும் சாதத்தில் தாங்க இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி நான் அலசி அப்படி என்னோட ஐடியா செய்கிறேன். அப்புறம் முருங்கைக்கீரையில் பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். அவரைக்காய் பொரியல், ரசம். இன்னைக்கு இதாங்க எங்கள் வீட்டு சமையல்.